முன்ஜென்ம பாவங்களை பொசுக்கும் நாக காயத்ரி மந்திரம். ஓம் நம சிவாய. நமது மகா டிவைன் யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் எவ்வளவுதான் உழைத்தாலும் கஷ்டங்கள் தீரவே இல்லையா? எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் நம்மிடம் தங்குவதில்லையா? நினைத்தது எதுவுமே நடப்பதில்லையா? வீட்டில் கணவன் மனைவியிடையே பிரச்சனையா? காரணமே இல்லாமல் காரிய தடைகள் ஏற்படுகிறதா? திருமண தடை, குழந்தை பாக்கியம் தள்ளிப்போவது போன்ற பிரச்சனைகளால் மனமுடைந்து போயிருக்கின்றீர்களா? இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய முன்ஜென்ம வினைகளோ அல்லது நாக தோஷமாகவோ இருக்கலாம். இன்றைய வீடியோவில் நமது முன்ஜென்ம வினைகளையும் பாவங்களையும் வேரோடு அழித்து வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் தரும் மிகவும் சக்தி வாய்ந்த நாக காயத்ரி மந்திரம் பற்றியும் அதனை வழிபடும் முறைகள் பற்றியும் முழுமையாக காணப்போகின்றோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களது வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புத சக்தியாக இது இருக்கலாம். முதலில் முன்ஜென்மம் அல்லது பூர்வ ஜென்ம வினைகள், பாவங்கள், சாபங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஆன்மீக சாஸ்திரப்படி மனிதர்களாகிய நாம் எடுக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது ஆன்மாவின் கணக்கில் எழுதப்படுகின்றன. முந்தைய பிறவிகளில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், பிறருக்கு இழைத்த துரோகங்கள், கொடுத்த சாபங்கள் அனைத்தும் கர்ம வினைகளாக நம்மை இந்த ஜென்மத்திலும் தொடர்கின்றன. இதனால்தான் சிலருக்கு எவ்வித காரணமுமின்றி வாழ்க்கையில் கஷ்டங்கள், தீராத நோய்கள், வறுமை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம், ஒவ்வொரு காரியத்திற்கும் பெரும் தடைகள் ஆகியவை ஏற்படுகின்றது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று புலம்புவர்களுக்கு விடை அவர்களின் பூர்வ ஜென்மத்தில்தான் இருக்கின்றது. இந்த கர்ம வினைகளில் மிகவும் கடுமையானது நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷமாகும். நாகதோஷம் என்பது ஒருவருக்கு எப்படி ஏற்படுகிறது தெரியுமா? முன் ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் பாம்புகளை துன்புறுத்துவது, அவற்றை அநியாயமாக கொள்வது அல்லது பாம்புகளின் வாழ்விடங்களான புற்றுகளை அழிப்பது போன்றவற்றால் இந்த கொடிய சாபம் உண்டாகிறது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இது மட்டுமில்லாமல் நம் முன்னோர்கள் செய்த பாவங்களின் பலனாகவும் இந்த தோஷம் ஒரு தலைமுறையே தாக்கலாம். சரி, இந்த நாக தோஷத்தால் ஏற்படும் கஷ்டங்கள் என்னென்ன? ஒரு ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் அது அவர்களை பல வழிகளில் சோதிக்கும். குடும்பத்தில் அமைதி இல்லாமை, செய்யும் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம், பிரச்சனைகளால் மனக்கஷ்டங்கள், வீட்டில் பணம் சேராமை, திருமண தடை, வயது கடந்தாலும் நல்ல வரன் அமையாமல் தள்ளி போகும், திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியமின்மை அல்லது கற்சிதைவு போன்ற துயரங்கள் ஏற்படும், அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடுகள், விவரிக்க முடியாத மன பயம் தோன்றும், செய்யும் தொழில் வேலையில் முன்னேற்றமே இல்லாத தடைகள் ஏற்படும். இதற்கெல்லாம் தீர்வாக சக்தி வாய்ந்த நாக காயத்ரி மந்திரம் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு என்பது இறைவனின் நியதி. இந்த நாகதோஷம், சர்ப்பதோஷம் முற்றிலும் நீங்கி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கவும், செல்வம் சேரவும், பிரச்சனைகள் தீரவும், திருமண தடை விலகவும், சந்தான பாக்கியம் எனப்படும் குழந்தை வரம் பெறவும் நம் சாஸ்திரங்கள் காட்டியுள்ள வழிகளில் சிறந்த வழி நாகராஜனை வழிபடுவது. நாகராஜனின் அருளை முழுமையாக பெற இதோ அந்த
நாக காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மந்திரம் இதுதான். தயவு செய்து இதை எழுதி வைத்து கொள்ளவும் அல்லது ஸ்கிரீன்ஷாட் செய்து கொள்ளவும். ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே நாகராஜாய தீமஹி தன்னோ அனந்த பிரசோதயாத். ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே நாகராஜாய தீமஹி தன்னோ அனந்த பிரசோதயாத். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தின் பொருள் என்ன? சர்ப்பங்களுக்கு எல்லாம் அரசனான நாகராஜனை நான் அறிவேன். அந்த நாகராஜன் மீது என் தியானத்தை செலுத்துகின்றேன். எல்லையற்ற இறைவனான அந்த அனந்தன் எனக்கு நல்வழி காட்டி அருள் புரிவாராக என்பதாகும். சரி, இதற்கான வழிபடும் முறைகள் என்ன? இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? தினசரி காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு நாகராஜனை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். குறிப்பாக செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் ராகு கால நேரங்களில் அருகில் உள்ள கோவிலில் அல்லது பாம்பு புற்றுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷம். புற்றுக்கோவிலோ அல்லது அரச மரத்தடியில் உள்ள நாகர் சிலைகளுக்கோ பால் ஊற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது சிறந்தது. சரி, இதனால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன தெரியுமா? தொடர்ந்து இப்படி செய்து வந்தால் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம், சர்ப்பதோஷ பாதிப்புகள் அடியோடு குறையும். நினைத்தது நடக்கும், பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வீட்டில் செல்வ வளம் பெருகும். தடையான திருமணம் விரைவில் கூடி வரும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு அழகிய குழந்தை பிறக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி தம்பதிகள் சேர்ந்து வாழ்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலைக்கும். சரி, இதற்கு என்னென்ன பரிகாரம்? பரிகாரமாக சில முக்கிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது இந்த தோஷத்தை விரைவாக நீக்கும். ராகு ஸ்தலமான திருநாகேஸ்வரம், பஞ்சபூத ஸ்தலமான காளஹஸ்தி, புகழ்பெற்ற நாகர்கோவில் நாகராஜா கோவில் மற்றும் கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவில் மற்றும் திருப்பாம்புரம் ஆகிய திருத்தலங்களில் ஏதேனும் ஒன்றிற்கு உங்கள் குடும்பத்தினருடன் சென்று முறைப்படி வழிபட்டு வருவது அதிவிசேஷமான பலன்களை தரும். சரி, செய்ய வேண்டிய தானம் என்ன தெரியுமா? பரிகாரங்களில் மிக முக்கியமானது தானம். சனிக்கிழமையன்று ராககால நேரத்தில் ஒரு சிறிய கருப்பு துணியில் சிறிது உளுந்து அல்லது நிலக்கரி மற்றும் ஒரு முழு தேங்காயை கட்டி அதனை ஓடும் நீரில், அதாவது நதியிலோ அல்லது கடலிலோ விட்டுவிட வேண்டும். இது உங்கள் கர்ம வினைகளையும் தோஷத்தையும் அடித்து சென்றுவிடும் என்று நம்பப்படுகிறது. என்ன நேயர்களே, கர்ம வினைகளையும் நாகதோஷத்தை நீக்கும் இந்த எளிய சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள். நாகராஜனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் பெருகட்டும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் பயன்பெற உதவுங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகாடிவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களது எண்ணங்களையும் அனுபவங்களையும் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.